Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python casting. In previous tutorial நம்ம Python data types பத்தி டீடைல்டா பார்த்திருந்தோம். ஸோ பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, அதை எப்படி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது எப்படி ஒரு டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபிக்கா செட் பண்றது, அதுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, தென் ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்பா எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், தென் அந்த ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ணும்போது டைப் காஸ்டிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட்டிங் த டேட்டா டைப். ஸோ பைத்தான் லாங்குவேஜ்ல நம்ம ஒரு டேட்டா டைப்பை செட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு வேரியபிள்ல கொண்டு போய் அந்த வேல்யூவை அசைன் பண்ணாலே போதும். ஸோ இன் பைத்தான் த டேட்டா டைப் இஸ் செட் வென் யூ அசைன் எ வேல்யூ டு எ வேரியபிள். ஒரு வேரியபிள்ல நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத பொறுத்து அதோட டேட்டா டைப் வந்து செட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் x ஈக்குவல் டு 20 கொடுத்தேன்னா 20ங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அப்போ எக்ஸோட டைப் வந்து இன்டீஜர்னு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். தென் x ஈக்குவல் டு 20.5ன்னு கொடுத்தேன்னா இதுல டெசிமல் பாயிண்ட் இருக்கு, ஸோ இது ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அப்போ எக்ஸோட டைப் வந்து இப்போ ஃப்ளோட். தென் x ஈக்குவல் டு 1j கொடுத்தேன்னா இதுல ஜேங்கிற லெட்டர் வந்து இமேஜினரி பார்ட்டை குறிக்குது, ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ எக்ஸோட டைப் வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ்னு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங், அப்போ எக்ஸோட டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு செட் ஆயிரும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ இதோட டைப் வந்து லிஸ்ட், அப்போ ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட்ங்கிற டைப் செட் ஆயிரும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு பரான்தசிஸ் பிராக்கெட்ஸ்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், அப்போ இந்த டைப் வந்து டியூபிள். தென் கர்லி பிரேசஸ்குள்ள ஒரு கீ கோலன் ஒரு வேல்யூ இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கேன், அப்போ இது வந்து டிக்ஷனரிங்கிற டைப். தென் நெக்ஸ்ட் கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்போ இதோட டைப் வந்து செட். தென் ட்ரூ அப்படிங்கிற பூலியன் லிட்ரல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதோட டைப் வந்து பூலியன். இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை செட் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணாலே போதும், அதோட டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆயிரும். தென் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா டைப்பை எப்படி செட் பண்றது? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் செட் பண்றதுக்கு சம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் இப்போ int of 20 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா int அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் parenthesis bracket, ஃபங்க்ஷன்னாலே parenthesis bracket இருக்கும், அந்த பிராக்கெட்ஸ்குள்ள நான் இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன், ஸோ 20ன்னு கொடுத்தேன்னா அது 20 இன்டீஜராகவே கன்வெர்ட் ஆகி எக்ஸ்ல போய் அசைன் ஆயிரும். சிமிலர்லி float of அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல நான் இன்புட் கொடுத்தேன்னா அது float வேல்யூவா கன்வெர்ட் ஆகி அசைன் ஆகும். இப்போ நான் float ofல 20ன்னு கொடுத்தேன்னா 20.0ன்னு சொல்லி அசைன் ஆகும். தென் int ofல 20.5ன்னு கொடுத்தேன்னா அந்த டெசிமல் பாயிண்ட் எல்லாமே கட் ஆயிரும், ஜஸ்ட் த ஹோல் நம்பர் மட்டும் வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சிமிலர்லி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் டைப்பா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் str parenthesis ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் லிஸ்ட் ஆஃப் எந்த சீக்வன்ஸ் கொடுத்தாலும் அந்த லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டியூபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யூசிங் dict அப்படிங்கிற ஃபங்க்ஷன். தென் செட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி பூல் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா பூலியன் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So these are the constructor functions used to set the specific data type. Then இப்போ ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ராசஸ் தான் டைப் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப் கன்வர்ஷன். You can convert from one numeric type to another numeric type using int of, float of, complex of அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் x ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன், இது ஒரு இன்டீஜர் வேல்யூ, ஸோ அப்போ எக்ஸோட டைப் வந்து இப்போ இன்டீஜர். நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 1ங்கிற வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அதோட டைப் எனக்கு டிஸ்பிளே ஆகும், டைப் பார்த்தீங்கன்னா இன்ட். இப்போ அந்த எக்ஸுங்கிற இன்டீஜர் வேல்யூவை நான் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ ஒய்ன்னு இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதில் நான் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு
float off அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். அதுக்குள்ள எக்ஸ்ங்கிற வேல்யூவை இன்புட்டா கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எக்ஸ்ல இருக்கிற இந்த ஒன்னுங்கிற வேல்யூ ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகி 1.0 அப்படிங்கிற வேல்யூ ஒய்ல போய் அசைன் ஆகும். இப்போ நான் ஒய்யை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 1.0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ இன்டீஜர்ல இருந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃப்ளோட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி நான் இப்போ ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா கொடுக்குறேன். இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் இருக்கிற ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதோட டைப்பை நான் இப்போ கெட் பண்ணி காமிக்கிறேன். டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃப்ளோட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ளோட் வேல்யூவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன். இன்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதில் எக்ஸை இன்புட்டா கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5ங்கிறது ஃப்ளோட் வேல்யூ. அது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டெசிமல் பாயிண்ட் எல்லாமே கட் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிற ஹோல் நம்பர் மட்டும்தான் ஒய்ல போய் அசைன் ஆகும். நான் இப்போ ஒய்யை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 மட்டும்தான் அவுட்புட்டா கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளோட்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் இப்போ எக்ஸ்ல ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இன்டீஜர் எக்ஸை காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இன்புட்டா கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் வந்து இப்போ காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் ஆயிரும். நான் என்ன பண்றேன் அதை ஒரு வேரியபிள அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் ஆகி ஒய்ல போய் அசைன் ஆயிருச்சு. இப்போ எப்படி அசைன் ஆயிருக்குன்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லும்போது ரியல் பார்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் இருக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது அந்த இன்டீஜர் தான் ரியல் பார்ட்டா இருக்கும். தென் இமேஜினரி பார்ட் வந்து 0j அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் ஒய்யை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 1 + 0j பிரிண்ட் ஆகும். அந்த இன்டீஜர் நம்பர் தான் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் வந்து 0. இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூவையும் நம்ம காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 2j கொடுத்துருக்கேன். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இப்போ இன்டா கன்வெர்ட் பண்றேன். அப்போ இன்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 1 + 2jங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். ஆர் இன்ட் ஆஃப்ல நான் எக்ஸ்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ஒய்ல அசைன் பண்ணணும். பட் அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து மற்ற நியூமரிக் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் மற்ற நியூமரிக் டைப் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்ல இருந்து காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யூசிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுதான் டைப் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைத்தான் காஸ்டிங். ஸோ காஸ்டிங் எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்பை செட் பண்றதுக்கு தான் நம்ம காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். காஸ்டிங் இன் பைத்தான் இஸ் டன் பை யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃப்ளோட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தோம்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்ணிடும். தென் ஒரு ஃப்ளோட் லிட்ரலை கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற டெசிமல் பாயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹோல் நம்பரை மட்டும் இன்டீஜரா எடுத்துக்கும். தென் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே இன்டீஜர் நம்பரா கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்ணிடும். இதுதான் இன்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட வேலை. எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்கேன். இதுல 1ங்கிறது இன்டீஜர் வேல்யூ. இன்டீஜரா கொடுத்தோம்னா இன்டாவே கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ல போய் அசைன் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ 1. நெக்ஸ்ட் நான் y ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 2.8ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இப்போ நான் ஃப்ளோட் லிட்டரல இன்டீஜர் ஃபங்க்ஷன்ல கொடுத்தேன் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் கட் ஆயிரும். அதோட ஹோல் நம்பர் 2 மட்டும்தான் ஒய்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து இப்போ 2. தென் இன்ட் ஆஃப் 3 இருக்கு, பட் டபுள் கோட்ஸ்ல இருக்கு. அப்போ அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 3ங்கிற இன்டீஜர் நம்பர் மட்டும்தான் இஃபெக்ட்ல போய் அசைன் ஆகும். The next function வந்து float off. So it construct a float number from an integer literal. So integer number கொடுத்தோம்னா அதுல 0.0 ஒரு டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு 0 ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிரும். தென் ஃப்ளோட் லிட்ரல் கொடுத்தாலும் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிரும். ஸ்ட்ரிங் லிட்ரல் கொடுத்தாலும் அந்த கோட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதை ஃப்ளோட் வேல்யூவா அசைன் பண்ணிரும். எக்ஸாம்பிள்
இப்போ x equal to float of 1 ன்னு கொடுத்துருக்கேன். 1ங்கிறது இன்டீஜர் வேல்யூ. இப்போ float கன்வெர்ட் பண்ணும்போது 1.0ன்னு சொல்லி அசைன் ஆயிடும். தென் y equal to float of 2.8ன்னு கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி float வேல்யூ தான். float-ஆவே கன்வெர்ட் ஆகி 2.8ன்னு அசைன் ஆயிடும். தென் z equal to float of 3ன்னு கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை float-ஆ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 3ங்கிறது இன்டீஜர். அப்போ 3.0ன்னு float-ஆ கன்வெர்ட் ஆகி z-ல போய் அசைன் ஆகும். Then next str string function. So it constructs string from various data types such as string, integer, float. இந்த மாதிரி மற்ற டேட்டா டைப்ல இருந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். For example, இப்போ நான் str of s1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். அப்போ s1ங்கிறதே ஸ்ட்ரிங் தான். அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகி s1ங்கிறதே xல போய் அசைன் ஆயிடும். Then next y equal to str of 2ன்னு கொடுத்துருக்கேன். இதுல 2ங்கிறது இன்டீஜர். இப்போ இது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகும்போது கோட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல yல போய் அசைன் ஆகும். தென் str of 3.0ன்னு கொடுத்துருக்கேன். இதுல 3.0ங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இப்போ இது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகும்போது கோட்ஸுக்குள்ள 3.0ன்னு ரெப்ரசன்ட் ஆகி அது z-ல போய் அசைன் ஆயிடும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா மற்ற சீக்வென்ஸ் டைப்ல இருந்து அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் இப்போ டியூபிள், செட், டிக்ஷனரி எதை கொடுத்தாலுமே அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லிஸ்ட்ல இருந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்னொரு லிஸ்ட்டை இன்புட்டா கொடுக்கணும். ஸோ லிஸ்ட்ங்கும் போது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும். நான் இப்போ 1, 2, 3 அப்படிங்கிற லிஸ்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட்டா கொடுத்துருக்கேன். இப்போ இது லிஸ்டாவே கன்வெர்ட் ஆகி எக்ஸ்ல போய் அசைன் ஆயிடும். தென் இப்போ பாத்தீங்கன்னா டியூபிள்ல இருந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ லிஸ்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் ஒரு டியூபிள இன்புட்டா கொடுக்குறேன். ஸோ பரான்தசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது லிஸ்டா கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ரெப்ரசன்ட் ஆகி அதுதான் ஒய்ல போய் அசைன் ஆகும். தென் செட்ல இருந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கர்லி பிரேசிஸ்க்குள்ள 1, 2, 3ன்னு எழுதியிருக்கேன். அது ஒரு செட். இதை நான் இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறேன். அப்போ அந்த செட் வந்து இப்போ லிஸ்டா கன்வெர்ட் ஆகி ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ரெப்ரசன்ட் ஆகி தான் இசட்ல போய் அசைன் ஆகும். தென் டிக்ஷனரியில இருந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்றேன். அப்போ நான் டிக்ஷனரிங்கும் போது கர்லி பிராக்கெட்டுக்குள்ள கீ கோலன் வேல்யூ இஸ் 1:2 3:4 அப்படின்னு 2 எலமெண்ட் எழுதியிருக்கேன். இப்போ அந்த டிக்ஷனரியை லிஸ்டா கன்வெர்ட் ஆகும்போது ஜஸ்ட் கீ மட்டும் செப்பரேட் ஆகி அது ஒரு லிஸ்டா ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல கீ பார்த்தோன்னா 1, செகண்ட் எலமெண்ட்ல கீ பார்த்தோன்னா 3. இது ரெண்டும் இப்போ ஒரு லிஸ்டா ஃபார்ம் ஆகி அதுதான் ஏல போய் அசைன் ஆகும். இந்த மாதிரி மற்ற சீக்வென்ஸ் டைப்ல இருந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யூசிங் லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். தென் சிமிலர்லி டியூபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு டியூபிள் ஆஃப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல நம்ம டியூபிள கொடுத்தாலும் சரி லிஸ்ட்டை கொடுத்தாலும் சரி அதை டியூபிளாவே கன்வெர்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் இப்போ நான் 1, 2, 3ன்னு ஒரு டியூபிள ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். அது டியூபிளாவே கன்வெர்ட் ஆகி எக்ஸ்ல போய் அசைன் ஆயிடும். தென் நான் இப்போ ஒரு லிஸ்ட்டை இன்புட்டா கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அது டியூபிளா கன்வெர்ட் ஆகி பரான்தசிஸ் பிராக்கெட்ல ரெப்ரசன்ட் ஆகி ஒய்ல போய் அசைன் ஆயிடும். தென் நான் இப்போ ஒரு செட்டை இன்புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கேன். இந்த செட் இப்போ டியூபிளா கன்வெர்ட் ஆகி பரான்தசிஸ் பிராக்கெட்குள்ள அசைன் ஆகி போய் இசட்ல ஸ்டோர் ஆகிடும். தென் நான் இப்போ ஒரு டிக்ஷனரியை இன்புட்டா கொடுத்துருக்கேன். இப்போ டியூபிளா கன்வெர்ட் ஆகும்போது அந்த டிக்ஷனரியில இருக்கிற கீ மட்டும் செப்பரேட்டா போய் ஒரு பரான்தசிஸ் பிராக்கெட்ல அசைன் ஆகிடும். ஸோ 1, 3ங்கிறது டியூபிளா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம பைத்தான் காஸ்டிங் பத்தி டீடைல்டா பார்த்துருக்கோம். எப்படி ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா டைப் செட் பண்ணலாம், தென் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, தென் ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் எப்படி டைப் கன்வர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்.
ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.